இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் நம்பிக்கையின் நேரம் பாகம் 4 உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டிய வார்த்தை என்ன? 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தாவீது அவர் ஒரு ராஜாவா இருந்த போதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினவனா இருக்கிறார். அதைதான் நாமும் பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள், வேதத்துல எழுதப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேடினார்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை தேடினார்கள், மாலை வேளையிலே கர்த்தரை தேடினார்கள். முழுவதும் கர்த்தரோடு கூட போராடி ஜெபித்த அநேக பரிசுத்தவான்களை வேதத்திலே பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறியவில்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை முழு நிச்சயமாய் தேட வேண்டும். கர்த்தரை நீங்கள் முதன்மையாய் வைத்து நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாத தேவ ஜனமே. அப்படியாகத்தான் மத்தேயுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை முதலாவது தேட வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் எழுந்திருக்கும் பொழுது அதிகாலை வேளையிலே அவரை தேடி மற்றிருக்கிற உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் செம்மையாய் முடித்து கொடுப்பார், அவர் ஜெயமாய் முடித்து கொடுப்பார். இந்நாளில எந்த விதத்திலே நீ குறைவுபட்டிருக்கிறாய் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள், எந்த இடத்திலே குறைவுபட்டிருக்கிறீர்கள், எந்த நன்மை கிடைக்கவில்லை என்று காத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பூரணமாய் நடத்தி கொடுப்பார், அவரை முதலாவது நீங்கள் தேடும் பொழுது. பிரியமான தேவ ஜனமே, நாம் யாவரும் கண்களை மூடி அப்படியாய் கேட்ட வசனத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட ஜெபத்துல இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகள் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் குறைவுபட்டு இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் தாமே அறிந்திருக்கிற எல்லா குறைகளிலிருந்தும் ஒரு நிறைவை தர வேண்டும். ஆண்டவரே, அப்பமும் தண்ணீரும் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வேலையின் வருமானங்கள் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, படிப்பிலே ஞானம் இல்லாமல், படிப்பறிவில்லாமல் ஆண்டவரே ஞானத்துல குறைவுபட்டிருந்தால் அந்த ஞானத்தையும் கர்த்தர் நிறைவாய் தர வேண்டும். உம்மை தேடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்மை கண்டடைய தக்க சமயத்துல தேடுகிற இந்த ஜனங்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமாய் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாய் உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரத்தில் சந்திக்கும் வரையில் நான் உங்கள் பாஸ்டர் மோனிகா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.